சென்னையிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விஜய்க்கு ஓட்டு போட்டோம், அங்க போட்டோம், இங்க போட்டோம், கணிக்கவே முடியாத ஒரு இந்த பேசுறவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டவங்கள எத்தனை பேர் பேசுறாங்க? சைலண்ட் ஓட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்கல்ல. சீமானுக்கு 2024 யாரும் சொல்லாமலே 8.2 விழுக்காடு சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்தது இல்லையா? சென்னை மண்டலத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல தாவேகா 2வது இடம் வந்து தாவேகா வெர்சஸ் திமுக அப்படி சென்னை மண்டலம் இருக்காங்க. சென்னை மண்டலத்துல ஒரு சீட்டு தான் பாஜகவுக்கு கொடுத்தாரு. சோ அண்ணாமலை லீடர்னு வந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடி ஏத்துக்கிடாத ஒரு சூழ்நிலை சென்னை மண்டலத்துல வந்து. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த தலித் மக்கள் அவங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பறையர் சமூகத்துக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்குன்னு சொன்னாரா? வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை பறையர் சமூக ஓட்டு பெருமளவு திருமாவளவன் ரூட்ல திமுக அணிக்கு தான் அதிகம் போச்சு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அந்த 1 இயர் கன்சல்டேஷன் நடந்திருக்கா சார் வடக்கு மண்டலத்துல? விஜய காலி பண்ணதுக்கு அந்த போலரைசேஷன் பொலிட்டிக்ஸை நாம தான் முன்னெடுத்தோம். எடப்பாடி பழனிசாமியை விஜய் அரசியல் ரீதியா அதிகம் பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் ரீதியா யார் பலகீனப்பட்டிருப்பா? வெற்றியாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலினா, விஜயே தோல்வியில முடிஞ்சு போனாருன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா? உங்களை போன்றோர் திமுக 150 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? முதலிடம் ஸ்டாலினுக்கு உறுதி, 2வது இடத்துக்கு தான் போட்டி. இப்ப நீங்க எப்படி அந்த விஜய் ஓட்டை புரிஞ்சுக்கிறீங்க சார்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. நீங்க சொன்ன மாதிரி சென்னையிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யாரை கேட்டாலும் விஜய் தான். விஜய்க்கு ஓட்டு போட்டோம், அங்க போட்டோம், இங்க போட்டோம், அத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு கணிக்கவே முடியாத ஒரு இந்த பேசுறவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? பேசுறவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டவங்கள எத்தனை பேர் பேசுறாங்க? சைலண்ட் ஓட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்கல்ல. இப்போ சென்னையிலும் சரி தமிழகத்திலும் சரி, அந்த இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மத்திய பிரதேசத்தில் முன்ன விட ஓட்டர்ஸ் டர்ன்அவுட் வந்து 3 விழுக்காடு கூட வந்துச்சு. காரணம் மகளிர் உரிமை தொகை. மகாராஷ்டிராவில் முன்ன விட 5 விழுக்காடு கூட வந்தது மகளிர் உரிமை தொகை. பீகாரில் முன்ன விட 10 விழுக்காடு கூட வந்தது. காரணம் எக்கச்சக்க மகளிர் உரிமை தொகை. தென் ஜார்க்கண்டில் முன்ன விட 3 விழுக்காடு ஓட்டு கூட வந்திருக்கு மகளிர் உரிமை தொகை. இப்பவும் முன்ன விட கழிஞ்ச போஸ்டிங்கோட 4 விழுக்காடு கூட வந்திருக்குன்னா ஸ்டாலினுக்கு மகளிர் உரிமை தொகை தான் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஓட்டு கூடுதல் வர காரணம். இது ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்வீப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூடுதலாட்டு. அப்போ இதை வந்து நாங்கள் ரூபா கொடுத்தாங்க அதனால போட்டோம்னு எந்த பெண்களா வந்து சொல்லுவாங்களா? நாங்கள் ரூபா கொடுத்தாங்க அதனால ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிருக்குன்னு யாராவது வந்து அதை சொல்லுவாங்களான்னு கேட்டேன். இது யங்ஸ்டர் ஓட்டர்ஸ், யங் ஓட்டர்ஸ், நாங்கள் திமுகவுக்கும் போடல, அண்ணா திமுகவும் போடல, ஊழல் கட்சிக்கு போடல, விஜய்க்கு போட்டாங்கிறது பெருமையா சொல்றான், ஒரு பிரைடா சொல்றான். நம்ம பிரைடா சொல்ற அவன் மட்டும்தான் ஓட்டு போட்டான்னு இல்லைல்ல, போட்டிருக்கான், கணிசமா வந்திருக்குது. ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம் விஜய்க்கு நல்லாவே வரும். அதுல நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. அதை நம்ம தடுக்கிறதுக்குள்ள எல்லா இதையும் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து களம் அமைஞ்ச முறை நம்ம தான் விஜய் நின்று அடிச்சோம். விஜய்க்கு அலையன்ஸ் அமைய விடாம பண்ணணும், ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண விடாம பண்ணணும். நம்ம பெருமையா நம்ம அரசியல் சாதனைன்னு வெளிப்படையா காலரை தூக்கி விட்டுட்டு கிளைம் பண்றோம். அது வேற விஷயம். ஆனா இந்த இடத்துக்குள்ள சைலண்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்கிறத நம்ம மறந்துட்டு பேச முடியாதுல்ல. ஓகே, அவருக்கு ஓட்டு போட்டோன்னு எல்லாரும் ஆல் வாக்ஸ் ஆஃப் சொசைட்டி நாங்க சொல்றாங்க. பட் சைலண்ட் ஓட்டர்ஸ் தானே டிசைட் பண்றான். சீமானுக்கு 2024 யாரும் சொல்லாமலே 8.2 விழுக்காடு சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்தது இல்லையா? இப்பவும் சீமான் வந்து பல இஷ்யூஸ் எடுத்திருக்கிறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு சீமான் தான் பேசினாரு. தமிழர்ந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் தான் பேசினாரு. உணவில் ஒரு பகுதின்னு சீமான் தான் பேசினாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் தான் பேசினாரு. இப்படி பற்பல இஷ்யூஸ். பாராளுமன்ற கட்டிடத்துல தமிழியன் இல்லடி சீமான் தான் கேட்டாரு. 3 இலவசத்தை அவர் மட்டும்தான் ஏத்தாரு. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4ஐயும் அவர் தான் ஏத்தாரு. நாளைக்கும் புட்டிசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு விஜய சீமான் இதை வச்சுதான் கார்னர் பண்ணுவாரு. நான் 4 கட்சியும் எதுக்கு, நான் தான் ஹீரோன்னு வருவார். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் நான் எழுத்து நிற்கன்னு தான் சீமான் வருவார். விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு ஓட முடியுமான்னு பார்ப்பாரு. ஸோ இன்னைக்கு அவரால் நடக்கல, காங்கிரஸ் கூட கூட்டணி போக முடியல. உண்மையான காங்கிரஸ் என் கூட இருக்காங்கன்னு காங்கிரஸ் ஓட்டர்ஸ்ல ஒரு பகுதியை எடுத்துடலான்னு பார்த்தாரு. ஸோ இந்த கட்டம் வந்து வைப்ரண்டா வெளியே ஓட்டு போட்டுன்னு சொல்றவனை வச்சு மட்டுமே ரிசல்ட்டை நம்ம முடிவு பண்ண முடியாது. இதுல இப்போ சென்னை மண்டலத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல தாவேகா 2வது இடம்னு வருது. இப்போ நீங்க எப்படி தாவேகா வெர்சஸ்
திமுக அப்படி சென்னை மண்டலம் இருக்கா? களத்தை அப்படி பார்க்க முடியும்? சென்னை மண்டலத்துல ஒரு சீட்டு தான் பாஜகவுக்கு கொடுத்தாரு. ஸோ அண்ணாமலை லீடர்னு வந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடியை ஏத்துக்கிடாத ஒரு சூழ்நிலை சென்னை மண்டலத்துல வந்துட்டு, அது சீமானுக்கு வரும். நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி முயற்சி பண்ணணும். ஊடகங்களும் மற்ற பிம்ப அரசியலும் அந்த க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியும் விஜய்க்கு அது கிடைச்சிருக்கு. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த தலித் மக்கள் அவங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே. என்ன ஒரு பறையர் தேவேந்திர வேளாளருக்கு பறையர் சமூகத்துக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்குன்னு சொன்னாரா? அப்போ அதை சொன்ன சீமானுக்கு ஒரு ஓட்டு சைலண்டா வந்திருக்காது. அது மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் நின்னாரு, இவர் சினிமாவில் தான் நின்னாரு, இதுல நிக்கலன்னு சொன்ன சீமானுக்கு சைலண்டா ஓட்டு வந்திருக்காது. பஞ்சமண்டலம் மீட்பு பேசின சீமானுக்கு சைலண்டா ஓட்டு வந்திருக்காது. ரெட்டமலை சீனிவாசன், ஐடிதாஸ் பண்டிதர், MC ராஜா இவங்களோட 100ஆண்டு விழாவை கொண்டாடுற சீமானுக்கு ஓட்டு வந்திருக்காது. வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரை பறையர் சமூக ஓட்டு பெருமளவு திருமாவளவன் ரூட்ல திமுக அணிக்கு தான் அதிகம் போச்சு. இப்போ இதுல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அந்த 1 இயர் கன்சல்டேஷன் நடந்திருக்கா சார் வடக்கு மண்டலத்துல? இப்போ தலித்துகள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி திருமாவளவனுக்கு போயிருக்கு அப்படின்னு எடுத்தாலும் இந்த 1 இயர் கன்சல்டேஷன் என்ன ஆச்சு? 1 இயர் வாக்குகள் 1 இயர் கன்சல்டேஷனுங்கிறதுல நாம தான் அதை தெளிவா பண்ணணும். விஜயை காலி பண்ணதுக்கு தான் அந்த போலரைசேஷன் பொலிட்டிக்ஸை நாம தான் முன்னெடுத்தோம். போலரைசேஷன் பொலிட்டிக்ஸை வந்து பெரிய அளவுக்கு பேசுனது நம்ம தான். போலரைசேஷன் பொலிட்டிக்ஸில் விஜய் என்ன நிலைமைக்கு ஆளாகிறாங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். ஆனால் ரியல் பொலிட்டிக்ஸ்க்குள்ள பாமகவில் உள்ள ஒரு டிவிஷன், டாக்டர் ராமதாஸ் மூலமாக உள்ள ஒரு டிவிஷன் வந்து 1 இயர் ஓட்டுகளில் விஜய் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். பறையர் ஓட்டுகளில் விஜய் பாதிக்க ஏற்படுத்துறாருங்கிறது பரவலாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எவ்வளவுங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். 1 இயர் ஓட்டுகளில் ஏற்கனவே ஒரு கிராக் இருக்குது. பட் பறையர் ஓட்டுங்கிறது ஒரு கண்டினியூங் ப்ராசஸாக ஸ்டாலின் தலைமை கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க சொல்ற கிராக்குங்கிறது பாமக 2 பிளவு. பாமக 24ல் எடப்பாடிக்கு எதிராக நின்றுக்கிட்டு 26ல் போய் சேர்ந்தது. அது கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். நான் 10.5 கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் கூட அவங்க உடஞ்சிட்டு சேர்ந்திருக்காங்க. அப்புறம் பாமக ராமதாஸ் உடசல் இருக்குது. அப்போ ஸ்டாலின் வந்து வட தமிழகத்தில் எல்லா எம்பி சீட்டையும் ஜெயித்திருக்கிறாரு. ஜெயித்த பிறகு தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்திருக்கிறாரு. முபாரக் கூட வந்திருக்கிறாரு. ஸோ செல்வகுமார், கருணாஸ் அவங்களும் வட தமிழகத்தில் பெருசாக இல்லைனாலும் கூட இவங்க பிரேமலதா அம்மையாரும் முபாரக் இதுவும் இருக்குது. ஸோ இவர் எடப்பாடி பழனிசாமியை விஜய் அரசியல் ரீதியாக அதிகம் பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், விஜய் பெரிய சக்தி கூட்டணி வரப்போகுதுன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான். விஜயும் கடைசியாக வந்து அரசியல் ரீதியாக எடப்பாடியை தான் 10 தோல்வி பழனிசாமின்னு அடிச்சாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள தனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அப்போ யார் பலகீனப்பட்டிருப்பா வட தமிழகத்தில்? நீங்க கற்பனையா ஒரு யூகமா பறையர் ஓட்டுன்னு சொல்ல வாரீங்க. ஜெனரலா அரசியல் ரீதியாக யார் பலகீனப்பட்டிருப்பா? வெற்றியாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலினா, விஜயை தோல்வியில முடிஞ்சு போனாருன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா? லாஜிக்கான கொஸ்டின் வருது இல்ல? ஆனா நீங்க தொடக்கத்துல இருந்து வன்னியர் சமுதாயத்துல ஸ்டாலினை விட எடப்பாடி பழனிசாமி ஒரு, அது உண்மைதான். அதனாலதான் ஸ்டாலின் வந்து தெலுங்கு தாய்மொழி மக்களை கன்சல்டேட் பண்ணதுக்கு தான் தேமுதிக அலையன்ஸ்ல சேர்த்தாரு. ஸ்டாலினுக்கு வந்து வட தமிழகத்தில் 70 விழுக்காடு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு. எடப்பாடிக்கு வந்து 30 விழுக்காடு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. மீதி 70 விழுக்காடு மக்கள் மத்தியில் உள்ள ஆதரவை சீமானும் விஜயும் சுத்தமா எடப்பாடியை வந்து பலகீனப்படுத்துறாங்க. அப்ப இந்த கட்டத்துக்குள்ள வெற்றி வீரராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு 30 விழுக்காடு வன்னியர்கள் மத்தியிலும் ஆதரவு இருக்குது. அப்ப இங்கேயும் வந்து ஏற்கனவே எடப்பாடி ஜெயித்து இருந்த சீட்டை காலி பண்ணக்கூடிய வேலையை தான் விஜய் வந்து ஸ்டாலினுக்கு செய்து கொடுக்குறாரு. இதுல இப்போ வெஸ்ட் சைட்லயே எடுத்துட்டோம் அப்படின்னா அருந்ததியினர் மக்கள் நிறைய பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. சார் இதெல்லாம் வெறும் யூகம் தான் சார். நீங்க அருந்ததியரா? நீங்க அருந்ததியரா சார்? அப்ப அருந்ததியர் இப்படி போட்டான்னு சொல்றதுக்கு மற்றவங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு? இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான பார்வையில்ல சார். நான் மறுக்க வரல. அருந்ததியர் மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்குது. 100 விழுக்காடு அருந்ததியர் மக்கள் ஓட்டு இங்க ஈரோடு கிழக்குல ஸ்டாலினுக்கு விழுந்ததே. அப்போ பெரும்பான்மை ஓட்டு ஸ்டாலின் தான் விழுந்திருக்கும் ஒரு யூகத்தின் அடிப்படையில். அப்போ விஜய் வந்து அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் ஆதரிச்சிருக்கிறாரா? சினிமா வச்சு விழுந்துட்டு சொல்ல வாரீங்க, அப்படித்தானே சொல்ல வாரீங்க? அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷனை பற்றி அந்த மக்கள் கவலைப்படல, சினிமாவை பார்த்து விஜய்க்கு போட்டுட்டான்னு சொல்ல வர்றீங்க.
போட்டு டேட்டா பூத் வைஸ் வந்து நான் ஒத்துட்டு போறோம். பட் மேற்கு தமிழக அரசியல்ல செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை வச்சு அதிமுக ஓட்டை பிரிக்கிறது, அந்த லோகேஷ் அருந்ததியார் மக்களை எடப்பாடி மதிக்கலைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பிரிக்கிறது வந்து ஸ்டாலினுக்கு தான் லாபத்தை கொடுக்குங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. இப்போ நீங்க எப்படி அந்த விஜய் ஓட்டை புரிஞ்சுக்கிறீங்க சார்? விஜய் ஓட்டுங்கிறது எடப்பாடி அதிக அளவில் பலகீனப்படுத்தி ஸ்டாலினுக்கு அதிக சீட்டு கிடைக்கிறதுக்கு துணை புரியும். திமுகவின் அனுகூல சத்துரு விஜய். உங்களை போன்றோர் தராசு சாம், பிரியன், லட்சுமி இவங்க எல்லாருமே திமுக 150 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பன்னூர் ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா திமுக 220 தொகுதி ஜெயிக்குங்கிறார். எப்படி, எதன் அடிப்படையில் சார்? அவரோட இது இன்டர்வியூ கொடுப்பாரு தினத்தந்தியில். இவன் தம்பி ஹரிஹரன் எடுப்பான். அவர் என்ன சொல்றாருன்னா முதலிடம் ஸ்டாலினுக்கு உறுதி, 2வது இடத்துக்கு தான் போட்டி. அதுல அவர் வந்து விஜய 23 விழுக்காடு விஜய்க்கு வரும்னு வைக்கிறார். 10 விழுக்காடு சீமான் எடுப்பாரு, 17 விழுக்காடு ஓட்டு தான் எடப்பாடி லீடர்ஷிப் தலைமைக்கு வரும்னு எடப்பாடியை ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணி அடிக்கிறார். நான் அந்த அளவுக்கு அடிக்கல. நான் எடப்பாடிக்கு வன்னியர் வெள்ளாளக்கவுண்டர் பெல்ட்டுக்குள்ள ஒரு ஃபைட்டை கொடுத்துருவாரு. எடப்பாடியை வந்து பெரிய அளவில் வந்து விஜய் பலகீனப்படுத்துவார். இதுல இந்த 180 தொகுதி எடுக்க முடியும்னு சொல்றாங்க சார். நீங்க எப்பவுமே தரவுகளின் அடிப்படையில சொல்லுவீங்க. என்ன மாதிரியான தரவுகள் அடிப்படையில இந்த இத்தனை தொகுதிகளுக்கு மேல ஸ்டாலின் எடுப்பார்? சிம்பிள். 41 விழுக்காடு ஓட்டுல ஜெயலலிதா இருந்தாங்க. இன்னைக்கு 20 விழுக்காடுல எடப்பாடி வராருன்னா அவரை அண்ணாமலை, சீமான், டிடிவி எல்லாருமே பலகீனப்படுத்தினாங்க. ஸோ விஜய் வாராரு, விஜயும் எடப்பாடியை தான் அதிகம் பலகீனப்படுத்துவார். எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி பலகீனப்படுத்துறாரு. செங்கோட்டையன் உட்பட அதிமுக அதிருப்தியாளர்களை வச்சு பலகீனப்படுத்துறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கார். நிலைப்பாட்டில இருந்து மாறினது அவருக்கு லீடர்ஷிப் அடிக்கும். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்துல நிற்காதது அவருக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அடிக்கும். சீமான் அவரை குறி வச்சு பலகீனப்படுத்துறாரு. அதுல சீமானுக்கு வரக்கூடிய ஓட்டை தான் உள்ள இறங்கி பண்ணிடலான்னு விஜய் வாரார். ஸோ இந்த சூழ்நிலையில விஜயாலும் சீமானாலும் அதிக பலகீனப்படக்கூடியது எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை நீக்கினால அந்த 18 விழுக்காடு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. சசிகலா தாக்கத்தில் என்டிஏ கொடுத்த முக்குலத்தோர் ஓட்டு ஆகாது. ராமதாஸ் தாக்கத்தில் என்டிஏ கொடுத்த வன்னியர் ஓட்டு முழுமையாக வராது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 2021 ஓபிஎஸ் வந்து இரட்டை தலைமையாக இருந்தார், பொதுத்தள கட்சியாக இருந்தார். ஓபிஎஸ் நீக்கினதுல அந்த கட்சியோட தன்மை மாறி போயிட்டு, குறிப்பா ஓபிஎஸ் ஆதரவு எண்ணம் கொண்ட ஒருத்தர் இன்னைக்கு காலையில பார்த்தேன், யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டேன். அப்போ எங்க வீட்டில் நாங்க இதுவரை ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். ஒரு பாஜக நின்னதுனால ஓட்டே போடல. ஆனா எங்க வீட்டில் 8 ஓட்டு, இந்த தடவை 8 ஓட்டும் நாங்க ஓபிஎஸ் நீக்கினதுனால உதயசூரியனுக்கு போட்டான்னாரு. பறையர் சமூகத்தை சேர்ந்தவர், சென்னை கீழ்ப்பாக்காடல்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறாரு. முடிச்சுட்டு வரும்போது நான் வாக்கிங் போகும்போது அவர் பேசிட்டு இருக்கும்போது இதை சொல்றாரு. அப்போ அவரே சொல்றாரு, என் இளைய மகன் மட்டும்தான் சொன்னான், சேகர் பாபு சேர்ந்தது பரவாயில்ல, 3 தடவை ஜெயலலிதாவால சிஎம் ஆன ஓபிஎஸ் எப்படி சேரலான்னு என் இளைய மகன் மட்டும்தான் கேட்டான். மற்ற 7 பேரும் உதயசூரியன் தெளிவாக இருந்தோம். கடைசியாக நானும் அவங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு எடப்பாடி கிட்ட ரெட்டலை வந்திருக்கு, அதனால ஓபிஎஸ் அரசியலை விட்டே போயிடணுமா? அப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு ஸ்டாலினால கிடைக்குதுன்னா நான் கொடுத்தா என்ன அப்படின்னு அவர் வந்து அந்த லெவல்ல சைலண்டா ஒரு ஓபிஎஸ் நீக்கின பிறகு அதிமுகவின் தன்மை மாறிட்டு இது ஒரு அபகரிக்கும் தன்மை கொண்ட கட்சியாட்ட ஆயிட்டு கிராப்பர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமிங்கிற அடிப்படையில் அவர் அந்த வாக்குகளை வந்து உதயசூரியனுக்கே போட்டிருக்கிறாரு. அப்போ 2024 அதிமுகவின் தன்மை ஓபிஎஸ் நீக்குறதுனால அப்படியே மாறி போச்சு. 2021 அதிமுக கிடைச்ச பல சமூக வாக்குகள் வந்து இன்னைக்கு வராது. பிஜேபி 24 தனிச்சு நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கூட்டணிக்கு போறதுல அதுலேயும் வந்து எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு ஒரு அடி. இப்படி எடப்பாடி லீடர்ஷிப் விஜயாலும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில அவர் கழிஞ்ச முறை வெற்றி பெற்ற சீட்டில் மிக கணிசமான சீட்டு வந்து
ஸ்டாலின் பக்கம் திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. கடைசியாக அவர் கூட கூட்டணி வச்ச தேமுதிக அவங்க வந்து திமுக அணியில் போகும்போது வடபுலத்திலையும் மேற்கு புலத்திலையும் பொதுமக்கள் மத்தியில் ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணதுக்கு தேமுதிக விஜயகாந்த் ஆதரவும் பெரிய பலனை கொடுக்குது. ஸோ ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள், அது என்னோட கணக்கு. ஸோ மற்றவங்க 150ன்னு சொன்னாங்கன்னா அவங்க லோக்கலில் களத்துக்குள்ளே போய் ஜாதி மத பல இதுகள் சொல்கிறாங்கன்னா அதில் லாஜிக் இருக்குது. அதை விட கூடுதலாக தான் இருக்கும்னு நான் கருதுறேன். இதில் பாஜக ஃபேக்டர் என்ன ஆச்சுங்க சார்? பாஜக ஃபேக்டர், பாஜகவின் எதிர்ப்பு ஸ்டாலின் தான்ங்கிறது. ஸ்டாலின் வந்து டீலிமிட்டேஷன், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், நெல்லுக்கான அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஸ்டாலின் முதல்ல ஸ்டாலின் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது பாஜக எதிர்ப்பு வாக்கு வந்து பெருமளவு ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். சீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா பாஜகனால? அவங்களால முடியுமா 27 அப்படிங்கும்போது? பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க சார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.